நாளைய தீர்ப்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பதிலடி, இணையத்தில் வைரலாகும் காணொளி. இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கோம். வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சியில் இருக்கக்கூடிய இவர் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னா 1 2 கிடையாது. நாம் தமிழர் கட்சி உறவுகள் செல்லமாக அவரை ஒரு ஆடியோ திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான திருட்டு வேலை பார்க்குறது ஒரு ஐபிஎஸ்க்கு அழகு இல்லை. ஆனால் அந்த வேலையை பார்க்குற நபரை நம்ம அப்படி தான் குறிப்பிட்டாகணும். அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள். தொடர்ச்சியாக பல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் சமீபத்தில் அவரை யாருமே கண்டுக்கலை, அவரை பற்றின செய்தி வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்த வேலையிலே கூட இருக்கக்கூடியவங்களில் ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையில் ஒருத்தவங்களை திட்டிடுறாங்க. அது திட்டினது சரி தப்பு அப்படிங்கிறது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் போல. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் வாக்கி டாக்கியில் பேசுனாங்கன்னா, அதை ரெக்கார்ட் பண்ணி சேனல்களுக்கு கொடுத்து, அதை ஒரு செய்தியாக்கி, இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி மீண்டும் நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு விளம்பர பைத்தியமாகத்தான் அவரை நமக்கு பார்க்க தோணுகிறது. அவர் அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு விட்டதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதற்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு சாமானியன், அதே மாதிரி ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, காவலராக இருக்கக்கூடிய நபர் அவர் செய்தது எந்த அளவுக்கு தவறானது, நீங்கள் எப்படி நேரடியாக பேசலாம், உங்களுடைய விளம்பரத்திற்காக இப்படி ஒரு விடயத்தை நீங்கள் செய்யலாமா, உங்கள் மேலே ஒரு பெண் வழக்கு கொடுத்துருக்கா, உங்களுக்கு நினைவு இருக்கா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன், அப்போ நீங்கள் அவங்கள நேசிச்சிருக்கீங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள சரியில்லை, நான் லவ் பண்ணேன் ஆனால் எனக்கு அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதற்கான ஒரு பதில் கொடுத்து அந்த விஷயத்தை முடிக்கிறதும் கூட நீங்கள் செய்யலை. அந்த மாதிரி பேச போனால் நிறைய பேசலாம் சார். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெண்களிடம் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி பேசி அதை வைத்து விளம்பரம் தேடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, இதை விட கேவலமாக ஒருத்தவரை திட்ட முடியாது. அந்த அளவுக்கு கிழின்னு கிழித்திருக்கார் அந்த சாமானியர். அவருடைய அந்த பேச்சு தற்போது இணையத்தில் அதிகமாக பரவி வருகிறது. அவருடைய கேள்விகள் அத்தனையும் நியாயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரி விளம்பர பைத்தியங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பதிலடிய மக்களோ அல்லது ஒரு கட்சி சம்பந்தமாகளோ கொடுக்கறதை விட, மிக முக்கியமாக அவருடைய இடத்துல இருக்க அந்த கூட்டாளிகளுக்கு அவரை பற்றின பல விடயங்கள் தெரியும். அப்போ பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.